சிதைக்காது. அன்னைக்கு முடிவிட்டேன். அதுக்கப்புறம் கருணாநிதி நான் சிறையில் போட்டா பயந்துருவேன் நினைச்சாரு. அவர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து பயந்துட்டாரு. இந்த 5 ஆண்டுகளில் பல வழக்கு, ஒரு குறைஞ்சது 10 வழக்கு, அதை உடைச்சிட்டான், இதை அடிச்சிட்டான், இதை நொறுக்கிட்டான். ஒரு தடவை கூட என்னை உள்ள போடல ஜெயலலிதா. ஏன்? அவன் பயப்பட மாட்டான் சிறைக்கு. அவன் உள்ள போயிட்டு வெளியில வந்தா இப்ப இருக்கிற மாதிரி 4 மடங்கு வீங்கிடுவான், பெருத்து தள்ளிடுவான். அவங்களுக்கும் தெரியுதில்ல, எல்லாம் தெரியும். அவன் பயப்படுவான், எவன் பயப்பட மாட்டான். இதெல்லாம் உளவுத்துறை எழுதி கொடுக்கும்ல. அந்த ஆள் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? ஏன் பயப்பட மாட்டான்? அவன் ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படி, அவனுக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவம் அப்படி. நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவையலா? அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த ஒப்பற்ற தலைவனின் மூத்த மகன் இந்த சீமான். அவன் சொன்னான் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு சொன்னான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று சொன்னான். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று சொன்னான். சாக துணிந்து நிற்கவன் எவனோ அவனை